தேர்தல் நேரம் வருது அப்படின்னாலே கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவுறதும் கூட்டணியிலிருந்து இன்னொரு கூட்டணிக்கு அமைகிறதும் ரொம்ப சகஜமான விஷயங்கிறது இப்போ ரொம்பவே உண்மை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓபிஎஸ் உடைய ஆதரவாளராக இருந்த வைத்திலிங்கம் அவர்கள் அவர்கிட்ட இருந்து வெளியே வந்து திமுக நினைச்சிருக்காரு. அவர் வெளியே வந்ததை தாண்டி அவர் ஏன் திமுக போய் இணையணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா அவர் வந்து அதிமுக இருந்தவர், ஓபிஎஸ் ஆதரவாளர், ஓபிஎஸ் அதிமுகவை எதிர்த்துக்கிட்டு வெளியே வந்தவர், அந்த கட்சிக்காக போராடின ஒருத்தர்னு சொல்லலாம். ஆனா அவர் திமுக போய் இணைஞ்சிருக்காரு. ஏற்கனவே மனோஜ் பாண்டியன் இணையும் போதும் ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான செய்தியா இருந்துச்சு. இப்போ வைத்திலிங்கம் சேர்ந்திருக்காரு, இன்னும் ஒரு சிலர் தாவேக்கால போய் சேர்ந்திருக்காங்க. அப்போ ஓபிஎஸ் அவர்களுடைய குழு வந்து இன்னும் வலு விழுந்துட்டே வருதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. வைத்திலிங்கம் கிட்ட செய்தியாளர்கள் கேட்டப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்னும் ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணி குறித்த முடிவுகளை எடுக்கல, அதுல தாமதமா இருக்காரு அப்படிங்கிறதுனால நான் வெளியே வந்துட்டேன். அது மட்டும் இல்லாம அதிமுக என்னை கூப்பிட்டாங்க, நான் போலான்னு நினைச்சேன், பட் ஆனால் நான் தனியா ஒரு ஆளா போய் அதிமுக இணையறதுல எனக்கு விருப்பம் இல்லை, அதனால நான் வந்திருக்கேன் அப்படின்னு. ஸோ இவருடைய இந்த பேச்சு எதை நோக்கி இருக்கு அப்படின்னா, ஓபிஎஸ் அவர்களுடைய முடிவு என்னவா இருக்க போகுது? ஒருவேளை அவர் அதிமுக போய் இணைய போறாரா, திரும்ப என்டிஏ கூட்டணியில போய் சேர போறாரா, இன்னைக்கு டிடிவி தினகரன் இணைஞ்ச மாதிரியே ஓபிஎஸ் அவர்கள் இணைஞ்சிருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கொடுக்குது. ஆனா அரசியல் விமர்சகர்கள் ஆகட்டும், மூத்த பத்திரிகையாளர்கள் ஆகட்டும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓபிஎஸ் அவர்கள் திரும்ப அதிமுக போய் இணைய மாட்டாரு, என்டிஏ கூட்டணியில இருக்க மாட்டாரு, அதுக்கு எடப்பாடி அவர்களும் ஒத்துக்கொள்ள மாட்டாருங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்போ திமுக வந்துருவாரா? ஏற்கனவே மனோஜ் பாண்டியன் வந்தாரே, இப்போ வைத்திலிங்கம் வந்திருக்காரு, ஏன் ஓபிஎஸ் அவர்கள் வந்துட மாட்டாரு அப்படிங்கிற கேள்விகளையும் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓபிஎஸ் அவர்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? அவர் வந்து அதிமுக இணைஞ்சு இந்த தேர்தல் எதிர்கொள்ளலாம் அப்படின்னு நினைப்பாரா, இல்ல அங்க இருக்கக்கூடிய பிளவு காரணமா திமுக போய் இணைஞ்சிருவாரா அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயத்த எனக்கு கமெண்ட்ஸ் மூலமா தெரிவிச்சிருங்க. இன்னும் வேற எந்த கட்சிகள்லாம் யார் கூட இணைஞ்சா அது ரொம்பவே வலுவான ஒரு கூட்டணியா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷன் மூலமா ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள், செய்திகள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பை தி பீப்பிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.